ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் கூட கொழப்பே இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக செய்வோம். வாங்க. அதுக்கு வெண்டைக்காய் 1/4 கிலோ எடுத்துக்கேன். இதை கழுவிட்டு ஒரு துணியை எடுத்து நம்ம நல்லா வெண்டைக்காவை தொடச்சிக்குவோம். அப்போ தான் நமக்கு வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். வெண்டைக்காவை இந்த மாதிரி சக்கரமாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்குவோம். இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். வெள்ளை உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அது கூட சேர்த்து இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காவையும் சேர்த்துக்குவோம். வெண்டைக்காய் கொழப்பு தன்மை இல்லாமல் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. ஒரு 10 நிமிஷமாச்சும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்னும் உப்பு சேர்க்கலை. உப்பு நம்ம ஒரு 5 நிமிஷம் சென்று சேர்த்துக்குவோம். இந்த டயத்தில் இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா உப்புலாம் நல்லா வெண்டைக்காவில் படுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த பாருங்கள், கொழப்பு தன்மையே இல்லை பாருங்கள். இது அப்படியே நமக்கு வதங்கட்டும். நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்குவோம். நடக்கடலை நான் தோல் உரித்தது, அது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குவோம். கொத்தமல்லி முழுமல்லி அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ரெண்டையும் நல்லா வறுத்துக்குவோம். இப்போ காரத்துக்காக நம்ம பட்டை மிளகா ஒரு 3 சேர்த்துக்குவோம். பூண்டு பல் அது ஒரு 3 சேர்த்துக்குவோம். இந்த வெண்டைக்காய்க்கு இந்த மசாலா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிட்டோம். இது கூட ஒரு 2 கீத்து தேங்காய் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இது ஆறுனத்துக்கு பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். வெண்டைக்காய் இப்போ நல்லா கொழப்பு தன்மைலாம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வெங்காயம் ஒரு 1 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அந்த வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா வதக்குங்க. மசாலா இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து இதை போய் நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்குவோம். இது நம்ம வதக்குனதுலேயே கொழப்பு தன்மைலாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெண்டைக்காய் ரசத்துக்கு, சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க லஞ்சு பாக்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி கொடுத்து விடுங்க. குழந்தைங்களுக்கு படிப்புக்கெல்லாம் வெண்டைக்காய் சேர்த்தா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.